அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கிரகண தோஷம் மற்றும் பரிகாரங்கள். கிரகண தோஷம் என்பது ஜோதிடப்படி ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் ராகு அல்லது கேதுவுடன் இணைவதால் ஏற்படும் ஒரு வகை தோஷமாகும். இது வாழ்க்கையில் தடைகள், மன உளைச்சல், நிதி சிக்கல்கள் மற்றும் கர்ம விளைவுகளை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. மேலும் கிரகண காலத்தில் பிறந்தவர்களுக்கும் இது ஏற்படலாம். இந்த தோஷம் குடும்பம், ஆரோக்கியம் மற்றும் தொழிலில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ராகு அல்லது கேது ஆகிய நிழல் கிரகங்கள் சூரியனையோ அல்லது சந்திரனையோ மறைக்கும்போது கிரகணம் ஏற்படுகிறது. சூரிய கிரகணம் அமாவாசையன்று சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அப்போது ராகு அல்லது கேது சூரியனை மறைக்கும்போது தோஷம் உருவாகலாம். சந்திர கிரகணம் பௌர்ணமி அன்று சந்திரன் ராகு அல்லது கேதுவுடன் இணையும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இதுவும் தோஷத்தை உண்டாக்கும். சூரிய கிரகண தோஷம் ஜாதகத்தில் சூரியனும் ராகுவும் சூரியனும் கேதுவும் இணைந்து இருப்பது. இது தந்தை வழி உறவுகள் மற்றும் ஆளுமை திறனை பாதிக்கலாம் என கருதப்படுகிறது. சந்திர கிரகண தோஷம் ஜாதகத்தில் சந்திரனும் ராகுவும் சந்திரனும் கேதுவும் இணைந்து இருப்பது. இது மனநிலை, தாயார் மற்றும் மன அமைதியை பாதிக்கலாம் என கருதப்படுகிறது. கிரகண தோஷத்தின் அறிகுறிகள்: வாழ்க்கையில் தடைகள் மற்றும் தாமதங்கள், மன உளைச்சல், பதட்டம், நிதி நிலைத்தன்மையின்மை, வறுமை, ஆரோக்கிய பிரச்சனைகள், உடல் ஊனங்கள், திருமண தடைகள் மற்றும் உறவு சிக்கல்கள், தொழில் மற்றும் கல்வி முன்னேற்றத்தில் தடைகள் உண்டாகலாம். ஜோதிடத்தில் தோஷம் என்று சொல்லப்பட்டாலும் பல அறிஞர்கள் இதை ஒரு யோகமாகவும் கருதுகின்றனர். கிரகண தோஷம் உள்ளவர்களுக்கு ஆராய்ச்சி, ஆன்மீகம், அரசியல் போன்ற துறைகளில் அபாரமான ஞானம் இருக்க வாய்ப்புள்ளது. எனவே இதை கண்டு அஞ்ச தேவையில்லை. கிரகண தோஷ பரிகாரங்கள்: கிரகணத்தின் போது புனித நீராடுவது, கோவில்களுக்கு செல்வது, ராகு கேதுவுக்குரிய மந்திரங்களை ஜபிப்பது ஆகும். கிரகண காலத்தில் அல்லது அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் ஏழைகளுக்கு அரிசி, கருப்பு உளுந்து அல்லது வஸ்திரம் தானம் செய்யலாம். சூரிய கிரகண தோஷத்திற்கு ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது, சூரிய காயத்ரி மந்திரம் ஜபிப்பது, ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்வது ஆகும். சந்திர கிரகண தோஷத்திற்கு சந்திர காயத்ரி மந்திரம் ஜபிப்பது, திங்கள்கிழமை அன்னதானம் அளிப்பது ஆகும். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் செய்யுங்க, உங்க கமெண்ட் பதிவு பண்ணுங்க. நன்றி.